இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி 2 தக்காளி அதையும் போட்டுக்கலாம். சால்ட்டு, அப்புறம் சீக்கிரம் தக்காளி வணங்கும். நம்ம காயே இல்லாமல் சட்டுன்னு செய்கிற குழம்பு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சட்னி போல் வதக்கணும், எண்ணெய் பிரியணும், அந்தளவுக்கு வதக்கணும். இதில் 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தேவையான நம்ம பொருளை பார்த்துடலாம். பாருங்கள், புளி கரைசல் சும்மா இவ்வளோண்டு புளி எடுத்து ஊற வச்சு நான் அதில் ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். இதில் மல்லித்தூள் போட்டால் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ கல் உப்பு போட்டு இதை அப்படியே கலந்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், புளி கரைசலை நம்ம ஊற்றிடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. இப்போ பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இதில் 1 டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது சிம்மில் வச்சா தான் நீங்கள் 5 நிமிஷம் டைமு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவசர குழம்பு ரெடி.